தவக்கால தியானம். இன்றைய மையக் கருத்து, பிறரை நேசிக்கவும் உதவவும் இறைவன் அழைக்கின்றார். ஆம், தவக்காலம் என்பது உணவை தவிர்த்து உடலை உருக்கிக் கொள்ளும் காலமல்ல. மாறாக மற்றவர்களையும் நமக்கு அடுத்து இருப்பவர்களையும் நேசிக்கவும் உதவவும் இறைவன் கொடுக்கும் மாபெரும் அழைப்பு ஆகும். வாருங்கள், இந்த மையக் கருத்தை சிறு கதையுடன் தியானிப்போம். சாமுவேல் ஒரு சிறிய கிராமத்தில் தனது வியாபாரத்தை பெருக்கும் நோக்கத்துடன், பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் வாழும் ஒரு இளைஞர். இவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் மனதில் ஒரு அமைதி இல்லை. ஒரு நாள் சாமுவேல் தனது வீட்டிலிருந்து வேலைக்கு செல்லும் வழியில் ஒரு வயதான மூதாட்டியை சந்திக்கின்றார். அந்த மூதாட்டிக்கு உதவ யாரும் இல்லை. சாமுவேல் அந்த மூதாட்டியை கண்கொண்டு கவனிக்கின்றார். அந்த பாட்டி பசியினால் இருப்பதை உணர்ந்த சாமுவேல் அவரை கண்டும் காணாதது போல் தனது வியாபாரத்திற்கு விரைவாக விரைந்து செல்கின்றார். அன்று தனது வேலையை நேரமாக முடித்த சாமுவேல் வீட்டிற்கு திரும்பி தனது படுக்கைக்கு சென்று தூங்க ஆரம்பிக்கின்றார். அன்று இரவு அவருடைய கனவில் ஒரு குரல் கேட்டது. சாமுவேல், நீ என்னை கண்டாயே, நான் பசியாய் இருந்தேனே, ஏன் எனக்கு உதவவில்லை? சாமுவேல் உடனே தூக்கத்திலிருந்து எழுந்து, யார் யார் நீங்கள் என்று கேட்கிறார். நான் தான், இன்று காலை நீ என்னை கண்டாயே, ஆனால் ஏன் எனக்கு உதவவே இல்லை? சாமுவேல் உணர்கிறார், இது இறைவனின் குரல். தவக்காலம் என்பது பணம் சம்பாதித்து கடவுளுக்கு காணிக்கையிட்டு நோன்பிருந்து உடலை வருத்தி கொண்டு இருப்பது அல்ல. மாறாக நானும் ஏழைகளுக்கு உதவி செய்ய இறைவன் கொடுக்கும் ஒரு அற்புதமான காலம் என்பதை உணர்கிறார் சாமுவேல். இந்த தவக்காலம் உண்மையான நேசத்தையும் உண்மையான உதவியையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைவதாக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.